ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கார போண்டா தான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், அரை கப்பு உளுந்தம்பருப்பு. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இப்போ மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதுமானது. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம். நம்ம இந்த பருப்பை ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். டீ போடுற நேரத்துலையே செய்து முடிச்சிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாத்திரத்தில் எல்லா மாவையும் எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வரமிளகாய், தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தழை, இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பில் பண்ணுறதுனால இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து இதை நல்லா நம்ம இப்போ மாவை கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி விரசி எடுத்தாச்சு. எடுத்த மாவு இப்போ நமக்கு இப்படி தான் இருக்குது. கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போண்டா சூப்பரான கார போண்டா இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வாரது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் இப்போ போட்டுட்ருக்குறோம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிளைட்டிங் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டான காரசாரமான போண்டா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மழைக்கு இதமான கார போண்டா சூப்பராக நம்ம செய்து முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.